guys, welcome back to my channel Go the Way. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ட்ராவல் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மருந்துவால் மலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மலை வந்து ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வந்து மூலிகைகள் அந்த மலையில் இருக்குமா. ஸோ அதனால தான் அந்த மலை பேர் வந்து மருந்துவால் மலை அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மலைக்கு தான் வந்து இப்போ நம்ம ட்ரெக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கூட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்கள் அந்த மலையெல்லாம் எப்படி நம்ம ட்ரெக் பண்ணுறோம், போகிற வழியில் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ தாங்க அந்த மலை வந்து கடந்து வந்திருக்கேன். ஸோ நம்ம பஸ்ஸு வந்து கிடைக்கல. ஸோ இந்த மலைக்கு வந்து எப்படி வந்தோம் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மலை அடிவாரத்துலாம் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. இங்கேருந்தான் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மலையிலே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு சாமி மாதிரி செலஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்தான் வந்து நம்மளுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து மணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம காலையிலே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு வந்து பஸ் வந்து அந்தளவு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கரெக்டாக 10 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நடந்து வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த படியுமே வந்து ரொம்பவே வந்து டேப்பராக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே ஏறுதுங்க, அப்படியே மேலே ஏறுது. ஸோ கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பாதை தான். பாருங்கள் நம்ம அவ்வளோ தூரம் ஏறி இருந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே கீழே வியூவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுபோக இதுக்கு மேலே இன்னும் செமையாக இருக்குமாம்மா. ஸோ இதுக்குமா இவ்வளோ தூரம் ஏறி இருந்தாச்சுங்க. இப்போயே நமக்கு வந்து ரொம்ப இலக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குதாம்மா. ஸோ இந்த காட்டில் வந்து நிறைய மூலிகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க பார்த்தீங்களா, குடியில் செய்கிறதுக்காக அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் அந்த மேலே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. மேலே போகும், பேச முடியும். ஸோ கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்துச்சுங்க, கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பரமாட்டலிங்க சுவாமி சிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே வந்து நம்மளுடைய தேவஸ்தானம் போர்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலையாள லெட்டரும் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இங்கே வந்து கேரளா மக்கள் வந்து அதிகமாக வந்து வருவாங்களாம். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி வச்சுருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த மருதவாள் மலைக்கு வந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குகைகள் இருக்குது. சின்ன சின்ன குகைகள்லாம் நிறைய குகைகள் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வாழ்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த குகைகள்லாம் வந்து இப்போவே வந்து ஆட்கள் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன குகை வந்து இப்போ வந்து காமிக்கிற மாதிரிங்க. உண்மையிலே வந்து மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னமும். இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குகை வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளேயும் இப்போ வந்து அண்ணா ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காரு பாருங்க. இதுக்குள்ள யார் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம அவங்க தான் வந்து உள்ள வந்து இருந்துட்டு இருக்காங்களா. ஸோ அந்த டைம்ல சும்மா உள்ள இருக்க முடியாதனால மேலே போறவங்களுக்காக இங்க வந்து சின்ன வந்து கடை எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி கடை போட்டு இவங்க வந்து இந்த மாதிரி சும்மா நாங்கள் கூற முடியாது, அதனால வந்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இது மோர் இதெல்லாம் வந்து இங்கே வந்து வித்துட்டு இருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து நம்மளாம் வந்து எங்கள் நகரத்துக்குள்ள வந்து எப்படியோ வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இன்னமும் வந்து இந்த மாதிரி சின்ன கோயில்கள்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து வரணும். தண்ணி எல்லாம் மேலே கடை போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். நான் ஏதாவது சொல்ல முடியுமா கோயிலை பற்றி? சொல்லுங்க, என்ன பண்ணு சொல்லுங்க.
இந்த குகை வந்து ஏதாவது இந்த இதோட வரலாறு ஏதாவது சொல்லுங்க. இது வரலாறு வேற ஒன்றும் இல்லை. இது ராமாயண காலத்தில் சஞ்சீவினி மேலே அனுமாரி கொண்டு வரக்கூடிய டைமில் ராமன் லட்சுமணன் அந்த அவங்களுக்கு யுத்தம் நடக்கும் இல்லை, அந்த டைமில் வந்துட்டு லட்சுமணனுக்கு பாதுகாப்பாக அந்த மருந்து எடுக்க போகும். அந்த மருந்து கொண்டு வரக்கூடிய டைமில் அது இலங்கைக்கு கொண்டு போகக்கூடிய டைம் அதில் 2 ஒரு துண்டு விழுந்ததான் அந்த மருத்துவமலை. அதே அந்த மலையோட பேர் மருந்துவாழ் மலை. இதில் இது நல்ல பிரதிஷ்டப்பட்ட மலை தான். நிறைய சித்தர்கள், சன்னியாசிமார், சுவாமிமார் எல்லாம் நிறைய தவச செய்த தியானம் செய்த இடங்கள். இங்க என்னென்ன விழாக்கள்லாம் வந்து நடக்கணும், எந்த நாள் வந்து விழாக்கள் வந்து விசேஷமா இருக்கும்? ஆஞ்சநேய ஜெயந்தி, சிவராத்திரி, திருக்கார்த்திகை, പിന്നെ നാരായണ ഗുരു ജയന്തി, இந்த மாதிரிப்பட்ட எத்தனை விஷயத்தில் மணிலேருந்து எத்தனை மணி வரும்? அதெல்லாம் விடிய காலம் 5 மணிலேருந்துலாம் ஆட்கள் நிறைய. சரி, ஓகே, தேங்க்ஸ். ஆமாம், தேங்க்யூ. உள்ள வந்தோடனே இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. சரி, உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து ஓமம் இருக்குது பார்த்தீங்களா, ஓமம் அந்த வாசனை வருது பாருங்க. படியெல்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்குது பாருங்க. ஒரு சின்ன எடுக்காக தான் போகுது. இதுக்குள்ளே நம்ம போய் தான் போகணும். பாருங்க, ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே தீர்த்த மாதிரி ஒன்று கிடக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக கட்டி இருக்கு. இங்கே பார்த்தீங்களா மலையடி எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் பாதைகள்லாம் வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. அதில் வந்து போயிட்டு வராங்க பாருங்க அவங்க. ஸோ நம்ம நிறைய தூரம் போக வேண்டியிருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து வந்தீங்கன்னா அந்த பார்த்தீங்களா அது மாதிரி அம்புகுறி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அம்புகுறி வச்சு தான் வந்து மேலே ஏறணும். இங்கே வந்து வேறு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து படியோ இல்லை வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேலே ஏறணும். ஏற முடியல. ஆமாம். ஆக்சுவலாக ஒரு வழியாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
பிள்ளத்தடம் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவ் மாதிரி போட்டுருக்காங்க. இதுக்கு மேலதான் வந்து ஆக்சுவலா வந்து கோயில் வந்து அது ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளத்தடம் கேவ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. ஸோ நம்ம உள்ள போய் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன இதுதான் போகுதுங்க பாருங்க, இப்படிதான் போயிட்டு இருக்குது. பெரிய உடம்புனா கஷ்டம் தான். பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே தான் போவோம். இதுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து சித்தர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போனா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குதுங்க, இன்னும் உள்ள போகுது. இதுக்குள்ளதான் வந்து ஆக்சுவலா சித்தர்கள்லாம் வந்து இருந்ததா வந்து கூறப்படுது. நம்ம அந்த இடுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி உள்ளே வந்தோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காங்கிரீட் பில்டிங் மாதிரி உள்ளேயும் கட்டியிருக்காங்க செங்கலை வச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் சித்தர்கள்லாம் வாழ்ந்ததாக வந்து நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்களா சின்ன சின்ன வாண்டுஸுக்கெலாம் இங்கே வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து லோக்கல் கைஸுங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து லீவ் அன்றைக்கி இந்த மாதிரி வந்து இங்கே வந்துட்டு இருப்பாங்களாம். இந்த மலைக்காட்டுலேயும் அழகான ஒரு மல்லிகை செடி வந்து பூத்துருக்குங்க. இயற்கையோட ரசனையை பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வழியாக வந்து மேலே வந்து ஏறி வந்துட்டோங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து மேலே வந்து ஏறி வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உள்ளே வந்த உடனே கீழே வந்து கேவ் இருக்குது. இப்போ வந்து நேராக வந்து மேலே வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நம்ம போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் வியூ தெரியுதுங்க. இது வந்து என்னன்னு தெரியுதா, இதுல தான் வந்து ஆக்சுவலா வந்து தீப கார்த்திகை அன்னைக்கு வந்து இதுல தான் வந்து தீபம் வந்து ஏத்துனாங்களாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோவிலோட ஃபுல் வியூவே வந்து நமக்கு வந்து தெரியுது. அந்த பக்கம் தெரியுது பாத்தீங்களா, அந்த பக்கம் வந்து கன்னியாகுமரி. இப்ப நான் காட்டியிருக்கிறது இது வந்து கன்னியாகுமரியோட வியூ. அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் அந்த சைடு உள்ள வியூலாம் அப்படியே தெரியுதுங்க. இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே வந்து யாருமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து காலையிலே வந்து 10 மணிக்கே வந்துட்டு எல்லாரும் 11 மணி அந்த மாதிரி வந்து கீழே வந்து இறங்கிடுவாங்களாம். காலையில் 6 மணிக்கு வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஏற ஆரம்பிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கீழே இறங்கிடுவாங்க. நம்ம 10 மணி தான் ஏறவே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து இனிமேல் வந்து கீழே வந்து இறங்குவோம். இங்கே வந்து இப்போ வந்து யாருமே இல்லை. ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 6 மணிக்கு வந்து எல்லாருமே வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சுட்டு 10 மணிக்கு வந்து மலை இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம 10 மணிக்கு தான் மேலே ஏறி இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 12 ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம கீழே இறங்கணும். கீழே இறங்கி இப்படின்னு ஒரு 2 ஹவர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இங்கேருந்து வியூ வந்து செம வியூவாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து இப்போ வந்து இது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருந்தோல் மலைக்கு என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலை இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கீழே விழுந்ததாகவும், அதுவும் இந்த இடத்துல விழுந்து இந்த இடத்துல உருவானது தான் இந்த மருந்தோல் மலை அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் வந்து இருக்குதுங்க. சூப்பர்ல. இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு வடசேரிக்கு வந்துட்டு, ஸோ அங்கேருந்து கன்னியாகுமரி பஸ்ஸு 1C அப்படின்ற ஒரு டவுன் பஸ் வரும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். பஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் அந்தந்த டைமுக்கு தான் இருக்கும். ஆனால் நமக்கு பஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருங்க. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மருந்துவால் மலை இருக்குது பார்த்தீங்களா, அதை முடிச்சுட்டு இப்போ நேராக இப்போ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் அப்படின்ற இருக்கிற இடத்துல தானுமலையான் கோவில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூர் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்னியாகுமரி பக்கத்துலேயே சுசீந்திரம், அப்புறமேட்டு வந்து இன்னும் பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரே நாளில் வந்து முடிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் கோயில். ஸோ சுசீந்திரம் கோயில் உள்ளே வந்து நம்மளால் போய் கவர் பண்ண முடியாது. நான் வெளியில் வந்து என்னென்ன என்னால் முடியுமோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஐயப்பன் கோயில் சீசன்றனால நீங்கள் வந்து நிறைய வந்து சபரிமலைக்கு மாலைப்பட்ட நிறைய பக்தர்கள்லாம் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோவில் போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மருந்துவால் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, மருந்துவால் மலையில் உள்ள அந்த கோயிலுக்கு வந்து என்ன ஒரு வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் ஆக்சுவலாக என்னென்னா, அனுமன் வந்து சிரஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு போகும்போது ஒரு சின்ன பீஸ் வந்து விழுந்துட்டாவும், அதுதான் வந்து இந்த மருந்துவால் மலையும் அதில் வந்து நிறைய மூலிகைகள்லாம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த மலைக்குள்ள ஒரு வரலாறு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தானுமலையான் கோவிலை பற்றி சுற்றி வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து உள்ள வந்து என்ட்ரன்ஸ் வந்து வந்தோடனே இப்படி தான் நம்ம போகணும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோயிலுடைய கோபுரங்க. ஆக்சுவலாக இது வந்து சைடு வியூ. நம்ம நேராக வந்து அந்த பக்கம் தான் வியூ இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த பக்கம் தான் இறக்கி விடுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம அப்படியே பக்கத்தில் தான், இங்கேருந்து அப்படி வாக்குள்ளே வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம், சைடில் இருக்க வந்து தெப்பக்குளம். ஸோ அந்த தெப்பக்குளத்தில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு வேலை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சைடில் ஏதோ இடிஞ்சு விழுந்துட்டு சொன்னாங்க. இதுதான் அந்த கோயிலுடைய தெப்பம். கோயிலுடைய தெப்பக்குளம் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து இந்த கோயிலுடைய சைடு வியூ. சைடு அடிக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க வந்து தேர். ஸோ இதுதான் தேர். இதுதான் வந்து இது தெப்பம் வந்து பராமரிப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் தெப்பம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே வந்து எல்லாமே அந்த கோயிலை சுற்றி உள்ள ஏரியா தான் இது. இதாங்க அந்த கோயிலுடைய கோபுரம். சுசீந்திரம் கோயிலுடைய தேர். இது வந்து ஒரு தேர். இது வந்து மொத்தம் 2 தேர் வச்சுருக்காங்க. கோயிலுடைய தேர் இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே வந்து இந்த ரத வீதி, இந்த தெரு வழியாக தான் வந்து தேர் வந்து சுற்றி வந்து வருமாமா.
இந்த சுசீந்திரம் தானுமலையான் கோவில் வந்து ஆக்சுவலாக வந்து கன்னியாகுமரியிலே வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் இந்த 3 பேரும் மும்மூர்த்திகளை வந்து இங்கே வந்து நமக்கு வந்து காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வருஷம் வருஷம் நடக்கிற வந்து அனுமர் ஜெயந்தி இங்கே ரொம்பவே வந்து பிரபலங்க. இது வந்து ஆக்சுவலாக அந்த கோயிலுடைய பேக் சைடுங்க. ஆக்சுவலாக நம்ம சுற்றி வந்தோம், அந்த ரத வீதியை சுற்றி வந்து உங்களுக்கு சைடு வியூ காமிச்சா அவங்க வந்து ஃப்ரண்ட் வியூ காமிச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து பேக் சைடு உள்ள வியூ. ஸோ இப்படியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ள வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஓலைகள் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஓடுன்னு சொல்லுவாங்க, அதான் போட்டு. ஸோ நம்ம சேனலில் இந்த மருதோல் மலையை பற்றி உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மருதோல் மலை எனக்கு அது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நல்ல நல்ல வீடியோலாம் இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ கீப் சப்போர்ட்.